பிரியமானவர்களே, இந்த நாளிலும் விசேஷமாக சால்வேஷன் டிவி பார்க்கிற நேயர்கள், எஸ்தர் திருச்சபைக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த உண்மையாகவே நாம் இந்தியர்களாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதை நினச்சி நான் ப்ரௌடாக இருக்கிறேன். நான் ஒரு இந்தியன் என்பது உண்மையாகவே நம்மளுக்கு ஒரு பெருமை. நிச்சயமாகவே இந்திய தேசத்தில் வாழுகிறது என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம எந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். நம்ம நல்ல ஒரு தேசத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்ம எல்லாரும் நம்முடைய தேசத்திற்காக ஜெபியுங்கள், தலைவர்களுக்காக ஜெபியுங்கள், ஆளுகிறவர்களுக்காக ஜெபியுங்கள், எல்லாருக்காக நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா நம்ம தேசம் நன்மையாக இருந்தால் தான் நம்ம சுகத்தை பார்க்க முடியும். ஸோ விசேஷமாக இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தமாக இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2 Chronicles chapter 7 verse 14ல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் எல்லாரும் உண்மையான கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இன்னைக்கு நம்மை தாழ்த்தணும், தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். அது மாத்திரமல்ல, நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம தான் ஜெபிக்கணும், மற்றவங்கள. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவருடைய முகத்தை நீங்கள் தேடுங்க. என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், இது வந்து யார் பொல்லாத வழியை திரும்பணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை இன்னும் பொல்லாத வழிகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வழிக்கு திரும்புங்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க, கர்த்தரிடம் ஜெபியுங்க. அப்போ என்ன நடக்கும் என்றால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு என்ன பண்ணுவாராம், சேமத்தை கட்டளையிடுவார், நன்மையை கட்டளையிடுவார். அப்போ யார் மூலமாக நன்மை வரும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் வரும். ஸோ ஒரு தேசம் அழிகிறதுக்கு காரணம் யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள். ஸோ ஏன்னா அவங்க பாவத்தில் போகிற வேளையில அந்த தேசத்தை கர்த்தர் அழிக்கிறார். அதே கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரண்டை திரும்புவார்கள் என்றால் தேச நன்மையை பார்க்கும். அப்போ இன்னைக்கு நம்ம தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறது யார் கையில் இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட நம்ம கையில் தான் இருக்கு, வேற யார் கையில் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் கர்த்தரை மாத்திரம் தேடுவோம் என்றால், அவருடைய முகத்தை மாத்திரம் தேடுவோம் என்றால், நம்மை தாழ்த்துவோம் என்றால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம் என்றால், ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நம்ம தேசத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த தேசத்திற்காக, இந்த சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நான் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேனா? என்னுடைய இந்திய தேசத்திற்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா என்பதை நீங்க கொஞ்சம் சிந்திங்க. நம்ம ஆசீர்வாதிங்க ஆண்டவரே, என் தேசத்தை ஆசீர்வாதின்னு சொல்றோம், ஆனா யார் மூலமாக அந்த ஆசீர்வாதம் வரும்னா நம்ம மூலமா தான் வரும். ஸோ நான் விசுவாசிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்ம, ரட்சிக்கப்பட்ட நம்ம, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம திரும்பி விட்டால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, இவங்க இருக்கிறனால தான், இந்த ஆட்சியாளர்கள தான், இவங்களால தான் தேசம் இப்படி இருக்கு, இல்லை, நம்மளால தான். நாம மனம் திரும்புவோம் என்றால் தேசம் நன்மையை பார்க்கும். ஸோ இதனால நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்க விசேஷமாக ஜெபிக்க வேண்டியது, அந்த ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போன பிள்ளைகள் அவங்க எல்லாம் மனம் திரும்பட்டும், பொல்லாத வழியை விட்டு திரும்பட்டும். அவங்க எல்லாம் திரும்பிட்டாங்கன்னா தேச நன்மையை பார்த்துரும். யாரெல்லாம் பின்மாற்றத்தில் போனாங்களோ அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம தேசம் சுதந்திர தினத்தன்று நம்ம தேசம் நன்மையை பார்க்கும், சுகத்தை பார்க்கும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உலகம் முழுவதும் வாழுகிற எல்லா இந்தியர்களுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்திய தேச மக்களுக்கு நீர் கொடுத்த மகிமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் ஆண்டவரே, ஒரு காலத்தில் அடிமையில இருந்தோம், ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து சுதந்திர காற்றை நான் சுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே இதனால எங்க தேசத்தில் அநேக நன்மைகளை நாங்கள் பார்க்கணும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே, எங்க தேசம் ஒரு செழிப்பை பார்க்கணும். ஆண்டவர் எல்லாவற்றிலும் நன்மையை பார்க்கணும், சமாதானம் பார்க்கணும். இதற்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய கரத்தில் இருக்கிற நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்தியா தேசத்தில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அந்த எல்லைகளை ஆசீர்வதிங்க, அதில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, உலகத்தில் பரவி இருக்கிற இந்தியர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போயிருக்கிற பிள்ளைகள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பட்டும் அப்பா.
உம்மை நோக்கி பார்க்கட்டும், தங்களை தாழ்த்தட்டும். எங்க தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் காரணமா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வழிகள் காரணமா இருக்கிறது, என்னுடைய நடக்கைகள் காரணமா இருக்கிறது நாங்கள் அறிகிறோம் ஆண்டவர். எல்லா குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாதையில் நடத்துங்க. யாரெல்லாம் பொல்லாத வழிகள் இருக்கிறார்களோ ஆண்டவரே எல்லாரையும் உம்மண்டை திருப்புங்கப்பா. எல்லா குடிக்கு அடிமையா இருக்கிறவர்கள் இயேசுவண்டை வரட்டும். போதை பழக்கத்துக்கு அதிகமா இருக்கிறவர்கள் இயேசுவண்டை வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு நேராக திரும்பட்டும் அப்பா. ரட்சிக்கப்பட்ட பின்மாற்றத்தில் போயிருக்கிற எல்லா ஊழியர்கள், எல்லா விசுவாச குடும்பங்கள், கர்த்தரை உற்சாகமாய் தேடின எத்தனையோ பிள்ளைகள் இப்ப தூரத்துல போயிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க அப்படி போறதுனால தேசத்துக்கு நன்மை கிடையாது. இதனால அந்த பிள்ளைகள் எல்லாரும் உம்மண்டை கொண்டு வாங்க. உம்முடைய சமூகத்துக்கு நேராய் திரும்பட்டும். அவளை எல்லாரும் உம்முடைய கருத்துல வைக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே தேசம் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஆட்சி செய்கிற எல்லா ஆட்சியாளர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரசிடென்ட்டை ஆசீர்வதிங்க, பிரைம் மினிஸ்டரை ஆசீர்வதிங்க, எல்லா சீஃப் மினிஸ்டரை ஆசீர்வதிங்க, எல்லா ஐஏஎஸ் ஆபீசரை ஆசீர்வதிங்க, எல்லா ஜட்ஜஸை ஆசீர்வதிங்க, எல்லா போலீஸ் ஆபீசர்ஸை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா டாக்டர்ஸை ஆசீர்வதிங்க, எல்லா லாயர்ஸை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே எல்லைகளிலே இருக்கிற பிள்ளைகள் எல்லா மிலிட்டரி ஆபீசர்ஸை ஆசீர்வதிங்க, எல்லா மிலிட்டரியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே இரவு பகலாய் தேசத்துடைய எல்லைகளிலே தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற, விழித்திருந்து இருக்கிற ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலே தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே, தேவனுடைய கரம் அவளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா ரட்சிப்பின் பாதையில கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. தேசம் நன்மையை பார்க்கட்டும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. தேசம் சீக்கிரத்துல சுகத்தை பார்க்கட்டும். எல்லா விக்கிரக ஆராதனைகள் தேசத்தை விட்டு விலகட்டும். எல்லா விபச்சார ஆவிகள் விலகட்டும். எல்லா குட்டியின் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. எல்லா கர்த்தாவே பொல்லாத கிரியைகள் தேசத்தை விட்டு விலகி போகட்டும் அப்பா. தேச நன்மையை பார்க்கட்டும். சால்வேஷன் டிவி மூலமாகவும் எஸ்தர் திருச்சபை மூலமாகவும் ஆண்டவரே கர்த்தாவே எங்க தேசத்துல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சுகமா இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்ம தேச ஆசீர்வாதம் நம்ம கையில தான் இருக்கு. பொல்லாதவர்களை விட்டு நம்ம திரும்புவோம். நிச்சயமாய் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. God bless you.